வடக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரே கொள்கையை அமைத்து செயற்படுவது தனது திட்டம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். நிறைந்து காணப்படுகின்றார்கள். தமிழ் பாரம்பரியத்தோடு வரவேற்கப்படுகின்றார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் யாழ் மாவட்டத்துக்கான கூட்டம் யாழ் துறையப்பா மைதானத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. உங்களுடைய கரகோஷத்தின் மூலம் அவரை உங்கள் கரகோஷத்தின் மூலம் எழுந்து நின்று எல்லோருமே தெற்குக்கு ஒரு கொள்கையும் வடக்கிற்கு ஒரு கொள்கையும் நமக்கு இல்லை. நம் வடக்கில் கூறுபவற்றையே தெற்களும் கூறும் இயலுமை நமக்கு உள்ளது. தமிழ் தொடர்பில் பிரச்சனை இருந்தால் அது தொடர்பில் நம்முடன் கலந்துரையாடி பிரச்சனையை தீர்க்க முடியும். கலந்துரையாடலுக்கு வரவில்லை எனின் நாம் எவ்வாறு பிரச்சனையை தீர்ப்பது? இந்த மாகாண சபைக்கு நான் நிதி வழங்கியுள்ளேன். அந்த நிதியில் 50% செலவிடப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை நான் நடத்தும் போது பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் நான் ஜனநாயகத்தை நம்புகின்றமையால் டிஎன்ஏவுக்கு நீங்கள் 3/2 அதிகாரத்தை வழங்குவீர்கள் என்று நான் நன்கு அறிந்திருந்த போதிலும் நான் இந்த தேர்தலை நடத்தினேன். எனினும் அவர்கள் சேவை ஆற்றினார்களா என உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரியாது. இரணைமடுவிலிருந்து இங்கு சிறிதளவு நீரை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். எனின் இவற்றுக்கு எவ்வாறு நான் பதிலளிப்பது என எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு வழங்கும் நீரை கட்டாயமாக கொண்டு வருவதற்கு தயாராகி வருகின்றோம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். சிறிசேனவை உங்களுக்கு தெரியுமா என எனக்கு தெரியாது. எனினும் நீங்கள் என்னை அறிவீர்கள். නොදන්න දේවදූතයට වඩා එහෙමනම් මේ දන්න යකා ඔය කියන නොදන්න එක්කෙනාට වඩා හුඟක් හොඳයි කියලා තමුන්නාසිරට මම මතක් කරනවා. இங்கு தமிழிலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உரையாற்றினார். வடமாகாணம் அபிவிருத்தி செய்ய நாம் பல பில்லியன் ரூபாய் செல்வு செய்துள்ளோம். இன்னும் செல்வு செய்கிறோம். பாதை வசதி, கல்வி வசதி, மின்சார வசதி, சுகாதார வசதி, வேலை வசதி, விவசாய வசதி போன்ற பலவித வசதிகள் வழங்கியுள்ளோம். இந்த தடவை புதிய பட்ஜெட் மூலம் பலவிதமான வேலை வசதிகள், நிவாரண வசதிகள் எல்லாம் வழங்கியுள்ளோம். ஏனைன் பாதை வசதியா உள்ளது. இப்போது மீண்டும் யாழ்தேவ புகை வண்டி காம்பீரமாக போகிறது. அது உங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். இனவாத அரசியல் மிக மிக மோசம். எமக்கு தேவை சகோதர பாசம். வடமாகாண சபை தேர்தலை நடத்தி ஏனைய மாகாணங்களை விடவும் தமிழ் பேசும் மக்களின் வடமாகாண சபைக்கு அதிக கூடிய நிதியை ஜனாதிபதி அவர்கள் கடந்த வருஷம் ஒதுக்கி இருந்தார்கள். இந்த வருஷமும் ஒதுக்கி இருக்கின்றார்கள். சரணடைந்த முன்னாள் போராளிகள் இயக்க உறுப்பினர்களில் 12,500 பேரை பெற்றோர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார். யார்? ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். எஞ்சியிருக்கும் புலிகள் இயக்க உறுப்பினர்களின் எமது கோரிக்கையை ஏற்று விடுதலை செய்வேன் என்று தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருக்கின்றார். யார்? ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். எமது மக்களின் நிலங்கள் எமது மக்களுக்கே சொந்தம். அதாவது எஞ்சியிருக்கின்ற நிலங்களையும் அவர் விடுவிச்சு தருவதாக தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பௌத்த வியாரக்குள் உள் தமிழ் கடவுளான கதிர்காம கந்தத்திற்கு பிள்ளையார், விஷ்ணு, கணபதி வைக்கும் சமூகத்துக்கு ஏன் இந்த சிறிய நாட்டில் ஒன்றாக வாழ முடியாது? பிறந்து சீரழிவுமா? ஒற்றுமை பட்டு உயர்வு பெறுவோமா? சிங்கள தமிழ் மக்களுக்கு ஒற்றுமை வளரட்டும். வடக்கும் தெற்கும் ஒரே நாடான ஒரே தாயின் பிள்ளைகள் என வாழும் யூகம் உருவாக்கட்டும். 30 வருடங்களாக நடைபெற்ற யுத்தத்தால் வெற்றி பெற்றது யார்? பிரபாகரனா, மஹிந்த ராஜபக்சா? யாரும் வெற்றி பெற்றது இல்லை. வெற்றி பெற்றது சிங்களவரா, தமிழரா? ஒரு இனமும் வெற்றி பெற்றவில்லை. வெற்றி பெற்றது வடக்கா, தெற்கா? ஒரு பிரதேசமும் வெற்றி பெறவில்லை. வெற்றி பெற்ற பௌத்தர்களா, இந்துக்களா, கிறிஸ்தவர்களா, முஸ்லிம்களா? ஒரு சமயம் வெற்றி பெற்றது இல்லை. இந்த யுத்தம் எமக்கு பெற்று தந்தது மரணங்கள், வேதனைகள், அனாதைகள், ஏழ்மை, கண்ணீர். மக்கள் இல்லாத கிராமங்கள், இடுபாடு கழுவுடன் கூடிய வீடுகள், சின்ன பின்னமான குடும்பங்கள் மட்டும் எமக்கு மிஞ்சின. கடந்த காலத்தை மறந்து விடுவோம். புது உலகத்தை கட்டி எழுப்புவோம்.
இப்போது இந்த நாட்டை வேறு வேகமாக கட்டி எழுப்ப வேண்டும். உங்களுடைய கிராமங்களுக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, உங்களுடைய பாதைகளுக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, உங்கள் மின்சாரங்களுக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, உங்களுடைய கல்விக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, எங்களுடைய தொழில் வாய்ப்புகளுக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, அனைத்து முன்னேற்றங்களும் வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை என நாம் அறிவோம். சிங்கள மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை. முஸ்லிம் மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை. கடந்த 5 வருடங்களாக சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாகவும் சகோதரத்துவத்துடனும் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தேவையான சூழலை அமைப்பதை நாம் முதலாவதாக முன்னெடுத்தோம். இதேவேளை வடமாகாண தொழில் வல்லுநர்கள் மற்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இடையில் யாழ்ப்பாணத்தில் இன்று முற்பகல் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. தேசம் தொடரும் முன்னேற்றம் என்ற துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சந்திப்பில் இம்முறை உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் முதலிடத்தை பெற்ற யாழ் இந்து கல்லூரி மாணவன் பாக்கியராஜ் தாருகீசனுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டன. வடமாகாணத்துக்கு நீரை விநியோகிப்பதாகவும் ஆணையரவில் குளம் ஒன்றை அமைப்பதாகவும் நான் வாக்குறுதி அளிக்கின்றேன். இது நமது மக்களுடைய நீர்ப்பாசன கலாசாரத்தை மேலும் பலப்படுத்துவதாகும். துரதிருஷ்டவசமாக குறுகிய நோக்கங்களை கொண்ட அரசியல்வாதிகள் அதற்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள். உங்களின் அறிவு மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்தி யாழ்ப்பாணத்தை முன்மாதிரியான பிரதேசமாக மாற்றுமாறு முன்னோக்கி செல்வதற்கு முயற்சிக்கும் தொழில் வல்லுநர்களிடம் நான் மீண்டும் வேண்டுகோள் விடுகின்றேன்.